ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நான் வந்து வீட்டில் விளக்கு போட்டேன். டைம் மட்டும் காட்டுறேன் பாருங்கள், 1:40. ஆனால் நான் இன்றைக்கி கரெக்டான டைம் சொல்லணும் அப்படின்னா 1:15 மனசார வேண்டிக்கிட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறது அண்டு ஒரு ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை தீபம். எனக்கு நம்ம வேண்டது நடக்கிறதில்லன்றதோட நமக்கு எது நல்லதோ அது கடவுள் கட்டாயம் கொடுப்பாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, கெட்டதோ அது கடவுள் கட்டாயமாக எடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். காலையில் 6 to 7 விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 3 பசங்க, எனக்கு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அழைச்சின்னு தாட்டுறதுக்கு எனக்கு அந்த டைமிங் செட் ஆகலை. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு, சரி நைட்டு 8 மணி, நமக்கு 8 to 9 தானே, அந்த டைமில் போடலாம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் நான் அவருக்காக முருகருக்காக வெயிட் பண்ணி நேரமே போகாது அந்த டைமில் விளக்கு போடலாம் அப்படின்னா. அதனால் இப்போல்லாம் மதியம் 1 to 2 கூட போடலாம் அப்படின்னு சொன்னதுனால மத்தியானம் 1 மணி 1 to 2 அழகாக நிம்மதியாக பாருங்கள். ரொம்ப காமாக இருக்கும். என்னோடய வாய்ஸை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கேட்காது. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு காகம் மட்டும் கத்திகிட்டு இருக்குது. அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும். கேம்பில் யாரும் இருக்க மாட்டாங்க. பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நான் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு எனக்கு அது ஒரு ரொம்ப மனசு நிறைவாக கொடுக்கும். பார்த்திங்கன்னா இதில் அந்த கண்ணாடி ஒன்று வச்சுருக்கிறேன், அதில் அந்த தீபங்கள் தெரியும். இது மேலே இங்கே 2 தீபத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். என்னோட சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா பூ கிடைக்கவே இல்லை. அப்புறம் கீழே செடியில் இருந்த பூக்களை மட்டும்தான் பறித்து என்னால் முடிஞ்சதை வச்சு நான் தீபம் போட்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் பூ கிடைக்கல. பூக்கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் கீழே 11:30 மணிக்கு இறங்கினேன். டைம் ஆயிடுச்சு. அதனால் பூக்கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஆனால் இருக்கிறத வச்சு நான் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ட்ரன்ஸில் நிறைய என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. விநாயகர் கீழே சிங்கார வேகம் அந்த ஃப்ளவர் அடிக்குது. உங்களுக்கு பக்கம் போய் ஃபோக்கஸ் பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சிங்கார வேலை நான் இதுதான் தெரியும், அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த சாமி என்ட்ரன்ஸில் வரவங்க பார்க்கட்டும். ஏதாவது இப்போ நெகட்டிவ் எனர்ஜியோடு வந்தாங்கன்னா கூட அது பாசிட்டிவாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏன் சாமி கும்பிட்றது, பூஜை பண்ணுறதெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை நான் சொல்லும்போது